புரியுதா பாருங்க, அவ்வளோ அலர்ஜி உரியில பாருங்க, நம்ம இம்ப்ரெஷன் தான் இருக்கு, உரியுதா பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த 350 ரேஞ்சுக்கு தானே. இதுலேயும் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு, இதுவும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. ஸ்டாக் ஃபார்மல் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் சார். சைஸ் வந்து உங்களுக்கு 6 to 14 வரைக்கும் சைஸ் இருக்குது. என் பிராண்டு பார்த்துக்கோங்கண்ணா. இதுதான் லெதர். நான் இது ஃபயர் பண்ணுறேன் பாருங்கண்ணா. அவ்வளோதான் சார். இது சிந்தட்டிக். ஏன்னா நிறைய பேர் டவுட்டே தான், சிந்தட்டிக்கா லெதரா, சிந்தட்டிக் அது எப்படி 650க்கு லெதரு. அதான் இது உங்களுக்கு ஃபயர் பண்ணி காமிச்சிட்டேன்ல. பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வைஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கோங்க. நான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டி நகர் டிப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய CIT நகர், பேர் சொல்லக்கூடாது, வைன் ஷாப் எதிரில் இருக்கக்கூடிய ஆக்ரா ஷூஸ் தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சூப்பர் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சர்ப்ளெக்ஸ் வந்தது ஒன்று ஒரு வீடியோ பண்ணலான்னாரு. சொன்ன மாதிரியே சர்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, சர்ப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்காங்க குவாலிட்டி. அதை தாண்டி லைஃப் டைம் லெதர் உறிஞ்சிச்சுன்னா மாற்றி கொடுக்குற ஒரே இடம் இங்கே தான் அது. அதை தாண்டி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு 10 பேருக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூஸ் தரோம்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 6 பேருக்கு அவுட் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதை தாண்டி மீதி இருக்கிற 4 பேருக்கு வந்து நேரில் கொடுத்துடலாம், ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்றதுனால அண்ணா ஆசைப்பட்டார், இங்கே இருக்கிறவங்க நம்ம பசங்களும் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களையும் வர சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் அதுவும் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ணனை கூப்பிடலாம். ஹாய்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிடுச்சுண்ணா வீடியோ? அவங்க வீடியோ சொல்லவா வேணும், நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம 4வது வீடியோ பண்றோம். இப்போ நம்மளால உங்களை காமிச்ச உடனே காலியாகுது இல்லை. போன தடவை டேன் இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் அந்த லோஃபர்ஸ் நம்ம டீசென்ட்ல லோஃபர்ஸ் வருது எல்லாம் சொன்னேன், அது எல்லாமே ரெடி ஆகி வந்துச்சு. சர்ப்ளஸ் வந்திருக்கு, இன்னும் ஸ்டாக் வர வேண்டியது இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட இன்ஸ்டால எல்லாத்தையும் போட்டு வச்சிடறேன். நான் உங்ககிட்ட சொன்னல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வருது சர்ப்ளஸ், இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அது வரது எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். அது வந்துச்சு கஸ்டமர், நீங்க அதுல பார்த்துட்டு கூட எனக்கு இது பண்ணா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். அதனோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்டேட்ஸ் வர உங்களுக்கு ஃபோட்டோஸ் அதில் வந்து அட்டாச் பண்ணுவாரு. நீங்கள் உடனே பார்த்த உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுவாரு. வர முடியாதவங்களுக்கு நேரில் வராங்க, பார்த்துட்டு வந்து பை பண்ணிக்கலாம். கரெக்டான? கண்டிப்பா. இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் பண்ணுறது சொல்லுங்க. agrashu_83. ஓகே, நான் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாமா? 350 பண்ணியிருந்தேன்னா அதுல இப்போ 400 எடுத்து பாருங்க. இது 400 வரும், ஆனா சைஸ் 6 to 9 தான். 6 to 9. அதான் நான் சொன்னல, எனக்கு சின்ன சைஸ் நிறைய கேட்கறதால இந்த தடவை 6 to 9 செஞ்சிருக்கோம். அதுல இங்க வருங்க பிளாக், சூப்பரா இருக்குங்க. ஷூஸ் எல்லாம் பிரவுன். இது வந்து 400. இது 400ண்ணா. 350 தான் இருக்கு, இது 400 வரும் உங்களுக்கு. இது ஃபோம் நல்லா இருக்கும், உங்களுக்கு சோலுமே நல்லா இருக்கும்ண்ணா. இது பிராட் ஃபிட் வரும். அந்த 350 காமிச்சாலும் பாயிண்டட் லோஃபர் காமிச்சேன். இந்த பிராட் ஃபிட் எல்லாம் 400 வரும் உங்களுக்கு. அதில் வித்தவுட் லேஸில் இது ஒன்று. அப்புறம் நம்ம 650ல டேன் கலர் இல்லைன்னு போன தடவை சொன்னேன். இப்போ திருப்பி டேன் ரெடி பண்ணிட்டேன். அந்த டேன் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தடவை கொஞ்சம் டார்க் டேனாகவே ரெடி பண்ணிடுறேன். இதுலேயும் உங்களுக்கு 6 to 10 வரைக்கும் சைஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 6, 7க்கு செட் ஆகும்ண்ணா. 11 வரவங்க 10 எடுத்துக்கலாம்ண்ணா. கண்டிப்பாக ஃபிட்டிங் பெருசாக தான் இருக்கும். அதுலேயே பாயிண்டட் உங்களுக்கு வித்தவுட் லேஸ். இதேதான் உங்க வீடியோல காமிச்சா காலி ஆயிரும்ல. போன வீடியோக்கு முன்னாடி வீடியோ ப்ரௌனு அது காலி ஆயிடுச்சு, திருப்பி ஸ்டாக் வந்திருக்கு. அப்போ 7 to 10, இப்போ 6 to 10 இருக்கு. 6 இருக்கு. இப்போ இது வந்து புது மாடல்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த டேன் கலர் காமிச்சேன்ல, அதுக்கு நடுவில் இதில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் செமி கேஜுவல் மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் அதில் பிளாக். இது வந்து பிராட் ஃபிட்ல ஃபர்ஸ்ட் ஒன்று காமிச்சல, அதில் இந்த கட்டு வந்துடும். நான் இது பார்த்துக்கோங்கண்ணா, இது 750 ரேஞ்சு, செமி கேஷுவல் மாதிரி இருக்கும். சோல் வந்து டிபிஆர் சோல் வரும். இது 6 to 10. நான் இதில் கண்டிப்பாக சைஸ் வந்து நீங்கள் 11னா இதில் 10 போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை நான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஒரு கொரியர் அனுப்பிச்சேன், அவருக்கு ஃபார்மலில் 11 அனுப்பிச்சேன். இதில் 10 செட்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நான் அவர் பார்த்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இது ஃபிட்டிங் பெருசாக இருக்கும்ண்ணா. இதுலேயே 3 கலர் இருக்கும். இதில் டேன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிபிஆர் சோல் வரும். அது எல்லாமே ஏர்மெக்ஸ் சோல், இது டிபிஆர் சோல். அதனால தான் இது உங்களுக்கு 750 வரும். இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சார். அதுக்கப்புறம் லோஃபர் எடுக்கிறேன் பாருங்க. இந்த லோஃபர் தான் நான் வந்தோடனே ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்ன லோஃபர். இதுதான் ப்ரௌனு சோல், உங்களுக்கு டிபிஆர் வரும்.
அதே சைஸ் வந்து 6 to 10 வரைக்கும் இருக்கு. இது அந்த 750 ரேஞ்ச். இது 750ண்ணா. இதுல பிளாக். இது எல்லாமே அந்த வாரண்டி கிளைம் ஆகும் சார். நம்ம லெதர்னு சொன்ன எல்லாமே உங்களுக்கு அந்த வாரண்டி கிளைம் ஆகும் சார். இன்னொரு விஷயம் சார், ஏன்னா இப்போ கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கே நீங்கள் வண்டி லிவர் கியர் போடுற இடத்துல ஃபோல்ட் ஆகிற இடத்துல உறிஞ்சா கண்டிப்பாக மாற்றி தந்துடுறேன். நீங்கள் முன்னாடி இடிக்கிற இந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடிக்கிற இடம் கண்டிப்பாக டேமேஜ் வரும். ஆனால் உறிஞ்சு வராது, கிழிஞ்சு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இடிச்சிங்கன்னா. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கின்னே இருக்குது சார், நம்ம கீழே விழுந்தா அடிபடல, அதே தான் இது ஸ்கின் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இடிக்கிற இடம் டேமேஜ் வரும். அது வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் கணக்கு. நீங்கள் யாருமே ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த இடம் நீங்கள் இடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வரும். ஆனால் வேக்ஸ் பாலிஷ் போட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். அதே சிந்தட்டிக்னா அந்த இடம் இடிச்சா உறிஞ்சு வந்துடும். நீங்கள் இங்கெல்லாம் உறிஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மாற்றி தந்துடும். இது சர்ப்ளஸ்ண்ணா. இதெல்லாம் 1500 ரேஞ்சு. நான் அதில் என் இன்ஸ்டா ஐடியிலே நான் உங்களுக்கு ரேட்டோட போட்டிருக்கேன் சார், சைஸோடு இருக்கும். ஏன்னா இப்போ வர ஸ்டாக்கு அதே மாதிரி 12, 13, 14 இப்போ ஒரு ஸ்டாக் வருது. இப்போ 1500 வந்து அது 100 பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா போன தடவை நான் 1500 கொடுத்தேன். இந்த தடவை எனக்கு ரேட்டு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வந்திருக்கு, அதனால அந்த 100 மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இது எல்லாமே சர்ப்ளஸ். இன்னும் சர்ப்ளஸ்ல நிறைய இருக்குண்ணா. பூட்டு எல்லாருமே ரேட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாக விற்பாங்க. நம்மகிட்ட எல்லாமே ஃப்ளாட் ரேட் தான் உங்களுக்கு. இதுவும் 1500 ரேஞ்ச் தான். இது 6 to 11 வரைக்கும் சைஸ் இருக்கும். 11 வரைக்கும் இருக்கு. அப்புறம் பிளாக் ஃபார்மல் தானே நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த தடவை ஃபுல்லாக பிளாக் எடுத்துருக்கேன். டேன் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நம்ம இன்ஸ்டா ஐடியிலே இருக்கும் சார், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு. இதுவும் 6 to 11 வரைக்கும் இருக்கும் சைஸு. இதில் கட் சைஸ் தானே இருக்கும். 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. இது பாருங்கண்ணா, இது கார்டின் கட், இது நல்லா இருக்கும். இது எல்லாமே சர்ப்ளஸ் தான் சார். ஓஜி சர்ப்ளஸ் சார். இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்டும் வரும் சார். உங்களுக்கு புக்காட்டி நிறைய பிராண்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு வேற வேற பிராண்ட் வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு செட் இருக்காது சார். இதுக்கு முன்னாடி நம்ம ஐட்டம் காமிச்ச பாருங்க டீசென்ட், அதில் உங்களுக்கு செட் இருக்கும். இதில் என்ன சைஸ் இருக்குன்னு நான் இன்ஸ்டா ஐடியில கீழே சைஸ் ரேட்டோட போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இது எல்லாமே 1500 ரேஞ்ச் தான் சார். 1500 சார். 800, 1000 ரேஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம், அது ஸ்டாக் இருக்கு. என்னன்னா அதை நம்ம ஆன்லைன் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் ஓஜி சர்ப்ளஸ், உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். அது நீங்கள் நேரில் வர கஸ்டமர் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அந்த பட்ஜெட்டில் வேணும்னு கேளுங்க, அது மட்டும் தனியாக ஃபோட்டோ அனுப்புகிறேன், அது இன்ஸ்டாவில் இருக்காது உங்களுக்கு. ஆமாம், அது இன்ஸ்டாவில் போட்டு வச்சிருக்க மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா தனியாக அனுப்புகிறேன். ஆனால் இந்த ஃபினிஷிங் அதில் இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக. அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் வேணும்னாலும் கேளுங்க, தரேன். இருக்குது என்கிட்ட ஸ்டாக்கு. ஏன்னா நிறைய வீடியோவில் லென்த்தாக போயிட்டே இருக்கும். இப்போ எடுத்து காமிச்சிடும், நம்ம கடை சின்னதான், அதனால தான் இன்ஸ்டாவில் மொத்தம் ஃபோட்டோ போட்டு. கேஷுவல் இருக்குது உங்களுக்கு 350 ஃபார்மல், 350 லோஃபர்ஸு, 11, 12 போன வீடியோவில் சொல்லியிருப்போம் 400ல் இருக்குது. எல்லாமே ஸ்டாக் இருக்குது. நீங்கள் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் பார்த்துட்டு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து தரேன். இருக்குது ஸ்டாக் உங்களுக்கு. அதில் எல்லா ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்கேன் நான் இன்ஸ்டாலே. எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வித்தவுட் லேஸ் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கும். ஒரு 2-3 மாடல் இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்குன்னா ஸ்டாக்கு, அதில் ஒரு 3 மாடல் வருது. அது நாளைக்கு இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிடுவேன் அந்த ஃபோட்டோஸ், நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். இது பேட்டர்ன் மாதிரி இருக்குண்ணா. இது எல்லாமே உங்களுக்கு அந்த 800 ரேஞ்ச். இது 800 இதுண்ணா. இது டிஃப்ரென்ஸ் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ஷூ காமிச்சதுக்கும் இதுக்கும் இந்த சோல் டிஃப்ரென்ஸ் லைட்டாக ஃபினிஷிங் மட்டும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரிஜெக்ட் ஆகுறது சார், அதனால தான் உங்களுக்கு கம்மி ரேட். அதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு கியூசி செக்கில் ரிஜெக்ட் ஆகும், இல்லை எக்ஸஸ் குவான்டிட்டியாக வரும், அதனால வர்றதா அது உங்களுக்கு ரேட் அந்த மாதிரி இருக்கும். இது சர்ப்ளஸ் தான் சார். இது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்பர்லேயே ரிஜெக்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சர்ப்ளஸ் தான். இதுக்கு அதான் அவங்களுக்கு 750க்கு அப்புறம் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட சர்ப்ளஸ் தான் இருந்துச்சு. ஆக்ரா ஷூ உங்களுக்கு 750 தான் லாஸ்ட் ரேட் நம்மகிட்ட. இதுவும் சர்ப்ளஸ் தான் சார். இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஷூ வெயிட்டே இருக்காது உங்களுக்கு. ஃபார்மல் எடுத்து பாருங்க வெயிட். இப்போ இந்த ஷூக்கும் இது வெயிட்டுக்கும் இதனுடைய வெயிட் எடுத்து பாருங்க, வெயிட் இருக்கும். இதை விட ரொம்ப வெயிட்டே இருக்காது. இன்னும் இதுல உள்ள பேப்பர் இருக்கும், பேப்பர் எடுத்துனா சுத்தமா வெயிட் இருக்காது. வெயிட்லெஸ்க்காக போறது.
நீங்க காமிச்ச ஷூ எல்லாமே 800 ல இருந்து 1500 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குதுண்ணா. சைஸ் வந்து உங்களுக்கு 6 to 14 வரைக்கும் சைஸ் இருக்குது. 14 வந்து இப்போ 2 மாடல் தான் சார் இருக்கு. அதில் 12, 13, 14 இருக்கும். அது மட்டும் சொன்னோம்னா ஒரு 100 பீஸ் எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட் டைம் இப்போ அது வந்து டேன் கலர் தான் இருக்கு. நான் உங்களுக்கு அது ஃபோட்டோ போட்டுருவோம் நாளைக்கு. ஏன்னா ஸ்டாக் ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் வரும். நான் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். வந்துச்சுன்னா நாளைக்கே போட்டுருவோம் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 350 நம்ம ஃபார்மல் போட்டிருப்போம்ல, அது இங்கே இருக்கு பாருங்க. இந்த 350 இந்த 350ல முன்னாடி வீடியோல நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்ஸ்டாலையும் வச்சிருக்கேன். நீங்க முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல எல்லாம் அந்த 350, 400 அந்த ரேஞ்சு கேஷுவல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஸ்டாக்கு. அது இல்லாமல் கேஷுவலும் வர வேண்டியதா இருக்கு. எடுத்து காமிச்சிட்டு இருந்தா லென்த் அதிகமாக போயிட்டே இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு பண்ணிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அந்த 350 ரேஞ்சு தானே. இதுலேயும் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு. இதுவும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. ஸ்டாக் ஃபார்மல் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் சார். நீங்கள் தைரியமாக வரலாம் ஃபார்மலுக்கு. உங்களுக்கு ஒரு மாடல்னாலும் ஒரு மாடல் கட்டினாலும் அதுக்கு பதில் 5 மாடல் வச்சுருப்பேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னா. எல்லாமே ஃபார்மல் நம்ம ஃபுல் ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி நான் ஹோல்சேல் நான் திருப்பி இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வெளியூர்லேருந்து வந்து கேட்க வெறும் கட் சைஸ் மட்டும் கேட்குறீங்க. வெறும் கட் சைஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன ஸ்டாக் கட் ஆகிருக்கோ அது மட்டும் கேட்குறாங்க. என்கிட்ட ஸ்டாக் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கட் சைஸ் தருவேன். நீங்கள் வெறும் கட் சைஸ் கண்டிப்பாக தர மாட்டேன். நீங்கள் என்கிட்ட எடுக்கிறீங்களா, இப்போ ஒரு 5 செட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 5 பீஸ் கட் சைஸ் கேளுங்க தரேன். ஆனால் வெறும் கட் சைஸ் என்கொயரி பண்ணாதீங்க. அதே மாதிரி கேஷுவலும் நான் சொல்லிட்டேன். கேஷுவல் வந்து நான் ரெடி பண்ணி எனக்கு தான் வைக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் வாங்கி தான் தருவேன். கேஷுவல் ரெடி பண்ணி தான் தருவோம். அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணி தருவேன். ஏன்னா அவங்க டைமும் நம்ம வேஸ்ட் பண்ண விடாது இல்லை. கட் சைஸ்னால் நீங்கள் என்கிட்ட ஸ்டாக் எடுங்க, நான் கட் சைஸ் தரேன். லெதர்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கட் சைஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே கட் சைஸ் தரேன். நான் ஃபுல் லென்த்து ஓவர் லென்த்து அது இருக்குது ஸ்டாக் உங்களுக்கு. அது உங்களுக்கு 550 சொல்லியிருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு 350 ரேஞ்சுண்ணா. மீடியம் சைஸ் 32 to 36 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு சைஸ். நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட 60 வரைக்கும் இருக்குது சைஸ். ஹிப் சைஸ் 60 இருந்தால் கூட எடுத்துருவாங்க. 6 அடிக்கு பெல்ட் வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு 550 வரும். முன்னாடி நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் பெரிய பெல்ட். அதுவும் ஸ்டாக் இருக்கும். இப்போ இதில் டேனில் இருக்கும் உங்களுக்கு. 2 ப்ரௌன் இருக்கு. இது எல்லாமே லெதர் தான் சார். லெதர்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இது போர்டு கிடையாதுண்ணா. இது ஆமாண்ணா, உங்களுக்கு ஊறிடும் போர்டுண்ணா. இப்போ லெதர் வந்து உங்களுக்கு ஊறினாலும் அந்த கிழிஞ்சு வந்துடாது. இப்போ லெதரில் உங்களுக்கு இது கோட்டிங்கில் தான் உங்களுக்கு நம்ம இம்ப்ரெஷன் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் தெரியும். அதே போர்டுனா உங்களுக்கு கிழிஞ்சு வந்துடும். ஸோ பெல்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா வந்து மாற்றிக்கோங்க. ஒன்றும் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஆமாண்ணா, நம்ம லெதர்னா நீங்கள் மாற்றிக்கோங்கண்ணா. நம்ம கடையோட இதுவே அதான், லெதரா வருதா மாற்றிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பீல் ஆகும். சிந்தட்டிக்னா நல்லா பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உறிஞ்சு வரும். லெதர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உரியாது. ஆக்சுவலாக நீங்கள் இடிக்கிறீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம கையால் வச்சு இங்கே இப்படி பண்ணுறோன்னா இந்த மாதிரி டேமேஜ் வரும் உங்களுக்கு. அது வந்து அதுலேருந்து உறிஞ்சு டெவலப் ஆகி வராது உங்களுக்கு. இந்த சிந்தட்டிக் உங்களுக்கு இதுலேருந்து உறிஞ்சு வந்துடும். லெதர் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உறிஞ்சு வராது. அங்கே பாருங்க, நான் கையால் உரிச்சு வந்தால் வரல. இங்கே பாருங்க, நான் நைஃப் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ நைஃப் வச்சு கட் பண்ணிட்டேன். இதுலேருந்து லேயராக எடுத்த உரியில் பாருங்க, அந்த இடம் மட்டும் கட் ஆகுதுங்க உங்களுக்கு. இது லெதர். இப்போ அந்த ஷூவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி இடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் நான் மாற்ற முடியாது. ஆனால் இதில் இங்கே பாருங்க, உரியுதா பாருங்க, அவ்வளோ அலர்ஜி உரியில பாருங்க. நம்ம இம்ப்ரெஷன் தான் இருக்கு, உரியுதா பாருங்க. இப்போ அதே அந்த ஷூ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது சிந்தட்டிக். இது சிந்தட்டிக்னா இது பாருங்க, எடுத்த உடனே அப்படியே கிழிஞ்சு வந்துடும் பாருங்க, கையோட வருது பாருங்க. ஆமா, இதுதான் சிந்தட்டிக். ஆனா உங்களுக்கு இது டெஸ்ட்லாம் இப்படி காமிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க கையை வச்சு பார்த்தாவே வந்துடும். ஃபயர் பண்ணி காமிக்கணுமா உங்களுக்கு? காமிச்சாதான் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. என் பிராண்டு பார்த்துக்கோங்கண்ணா. இதுதான் லெதர். நான் ஃபயர் பண்றேன் பாருங்கண்ணா. நான் தான் சொல்றேன்ல, ஒரே இடத்துல வைக்கிறீங்க. ஒரு சில வீடியோலாம் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. நமக்கு பொருள் நல்லா இருக்கும்போது நம்ம ஏன் சார் பை பண்ணுவோம்? ஏசி அதே நல்லா ஆகலையே, பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே சிந்தட்டிக் ஃபயர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
ஏதோ ஊத்த ஆரம்பிக்கிற மாதிரி இது. தெரியுதுங்களா? உள்ளே போயிடுச்சு அது. அவ்வளோதான் சார், இதுதான் சிந்தட்டிக். தெரியுதுங்களா? ஓட்டை விழுந்துச்சுங்களா? நம்ம ஓட்டே வந்துச்சு. இது விட்டுருங்க. அவ்வளோதான் சார், இது சிந்தட்டிக். நம்ம லெதர் நீங்களே எடுத்து கூட ஃபயர் பண்ணிக்கோங்க சார். இந்த மாதிரி ஓட்டை விழுந்ததுன்னா எடுத்துட்டு வந்து மாற்றிக்கோங்க சார். நீங்கள் அதே இதில் பாருங்க, நான் இப்போ எவ்வளோ நேரம் ஃபயர் பண்ண பாருங்கண்ணா. என்ன இருக்கு பாருங்க, எவ்வளோ நேரம் ஃபயர் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். லைட் சொத போகுது. ஆமாம், ஃபுல்லாக இருக்காது. இங்கே பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி உறிஞ்சதுனாலும் வந்து மாற்றிக்கோங்க. நான் இப்போ இதே பீஸில் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் இடிக்கிற இடம் கண்டிப்பாக இந்த மாதிரி டேமேஜ் வரும். அது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் டேமேஜ். நல்லா பார்த்துக்கோங்க, கையில் உரியாது. இடிக்கிற இடம் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் தான் போகும். கலர் போனாலும் உள்ள லெதர் தெரியுது பாருங்க. இப்போ அதே இந்த ஷூவில் கலர் போனாலும் உங்களுக்கு லெதர் தெரியாது, கீழே இருக்க அந்த ஒயிட் கலரில் கிளாத் தெரியும். துணியே தெரியுது சார். சிந்தட்டிக்னா நீங்கள் இடித்த உடனே இந்த கிளாத் தெரியும் சார். நல்லா தெரியுதுங்களா? சிந்தட்டிக்ல உள்ள கண்டிப்பாக கிளாத் இருக்கும். அதனால நீங்கள் இப்படி இடிக்கிற இடத்துல உள்ள கிளாத் தெரியும். லெதர்ல இந்த மாதிரி வரும். ஏன் லெதர்ல இந்த உள்ள துணி தெரிஞ்சுன்னா மாற்றிக்கோங்க. நம்ம லெதர்னு சொல்கிற ப்ராடக்ட் லெதராக இருக்கணும். இந்த தம்பி வந்து 10th 453 தம்பி 453 எடுத்திருந்தா. இங்கே சைதாப்பேட்டில் எந்த ஸ்கூல் தம்பி அது? அன்னை வேளாங்கண்ணி. அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அதில் செலக்ட் பண்ண ஒரு பையன் இந்த பையனும் இருக்கா. அதனால சரி நீங்கள் வந்த பிறகு கொடுத்துலான்னு வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். இன்னொரு 3 பேர் வராங்க, அவங்க கொடுத்துலாம். பிடிச்சிருங்க. எப்படி இருக்கு குவாலிட்டி? நல்லா தானே இருக்கு. 200லேருந்து இருக்குண்ணா. இது 200 ரேஞ்ச் வரும்ண்ணா. இதில் பிளாக் இருக்கு, டேன் இருக்கு. லெதர் தானா? அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு உறிஞ்சா மாத்திக்கோங்கண்ணா. அப்புறம் மேலே உறிஞ்சிச்சுன்னா மாத்திக்கோங்க. நீங்க எப்போ வேணா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு கிழிஞ்சா வந்து இது பண்ணல பாருங்க. இது உங்களுக்கு 300 ரேஞ்ச் வரும். இதெல்லாம் 300 350 அந்த ரேஞ்ச் இருக்கும். இன்னொன்று இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும்ண்ணா. 400 வரும். இதுல உங்களுக்கு 2 ஃபோல்டும் வரும் இந்த மாதிரி. இது எதுவுமே பிராண்டட் கிடையாதுண்ணா. பிராண்டடுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளோதான். நம்ம பிராண்டட்னு சொல்லிலாம் வைக்க மாட்டோம்னா. பிராண்டட் கிடையாது, பிராண்டடுக்கு ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு. லெதருக்கு வாரண்டி நான் தரேன், உறிஞ்சா மாத்திக்கோங்க. அவ்வளோதானே. ஏன்னா நிறைய பேர் டவுட்டே தான், சிந்தட்டிக்கா லெதரா, சிந்தட்டிக்கா அது எப்படி 650க்கு லெதரு. அதான் இது உங்களுக்கு ஃபயர் பண்ணி காமிச்சிட்டேன்ல. பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வைஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கோங்க. அவ்வளோதானே. தம்பி சூர்யா அவர் தான். என்ன காலேஜ் தம்பி நீங்கள்? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டினா 7வது ஒரு பையன் ஒருத்தனுக்கு கொடுத்தோம். 8வது. சைஸ் வந்து நான் 10 கேட்டேன். நான் நினச்ச போலயே கரெக்டாக இருந்தது. ஷூ குவாலிட்டியாக நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம ஆக்ரா ஷூவில் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 10 பேருக்கு வந்து கிவ் அவே சொல்லியிருந்தோம். அதில் 6 பேருக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொரியர் பண்ணியிருந்தோம். அதுமே நான் அட்டாச் பண்ணுறேன், நீ பார்த்துருங்க. இங்கே சென்னையில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு ஒரு மொத்தம் 4 பேரை கூப்பிட்டு கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி 2 பேரை பார்த்துருப்பேன். இது கடைசியாக இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் கடைசியாக இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நீங்கள் கேட்ட மாதிரி ஷூ கொடுத்துருமா? தேங்க்யூ. பிரிச்சு காட்டிடுங்க, அப்புறம் இல்லைன்றுவாங்க. ஷூ எப்படி புதுசாக இருக்கா இல்லை பழைய ஷூ? புது ஷூ தான், நல்லா இருக்கு. புது ஷூ தானே? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா இது சாதாரணம் தான். நிறைய நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ளஸ் வின்னர் இவர் தான், 10th வின்னர். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து வந்திருக்கீங்க? டிபி சத்திரமா. எந்த காலேஜ்? எம்ஜிசி காலேஜ். ஓகே, நாங்கள் என்ன சைஸ் கேட்டீங்க? 8. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இவங்களே ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்தது எல்லாமே கையில் வந்ததெல்லாம் கொடுக்கல, எல்லாரையும் வர வச்சு முன்னாடியே செலக்ட் பண்ணி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கா ப்ரோ உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. ஓகேவா? சூப்பர் ப்ரோ. நல்லா படிங்க. பசங்களாம் பின்னாடி நிற்கிறாங்க, அதனால சிரிச்சுட்டே இருக்கான் பையன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸ்டார்டிங் 350லேருந்து 1500 வரைக்கும் இங்கே ஷூஸ் எல்லாமே இருக்குது. 350 ஷூஸ்லாம் நிறைய காட்டவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அது ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட ஸ்டாக்கும் இருக்குது, கேஷுவலும் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பியூராக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் மட்டும் தான் நாங்கள் காமிச்சிருப்போம்.
நீங்கள் சர்ப்ளஸ் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே காமிச்ச வீடியோவில் இருந்து ஆயிடும்ன்றதுனால காமிக்கல. நான் ஒரு ஷார்ட் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓவராலாக. இது எல்லாமே இங்கே இருக்குது. 800லேருந்து 1500 வரைக்கும் சர்ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி 10 பேருக்கு ஷூ கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். 10 பேருக்கும் நம்ம ஷூ கொடுத்துட்டோம். அடுத்து ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவோனே. நீங்க சொன்ன எதுனா பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப ஏன்னா இப்ப ஸ்கூல் பசங்களை கொடுத்துட்டோம்ல, ஆமா கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பண்ணலாம். ஓகே, நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்ன பண்ணலாம் பண்ணிடலாம். கண்டிப்பாண்ணே. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7 பேர் கொடுத்துட்டோம். 3 பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்தோம். ஏன்னா மீதி 3 பேர் எங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்க யாரும் கான்டாக்ட் பண்ணல. அதனால காலேஜ் பசங்க கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பெட்டரா பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல நான் அடுத்தது லெதர்ல கொடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. லெதர் ஃபார்மல்ஸ் இருக்குல்ல, ஃபார்மல்ஸ்ல நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துறேன். இப்ப இருக்கிற பட்ஜெட்ல இருந்து நீங்க சொல்லுங்க எப்ப கொடுக்கணும்னு. கண்டிப்பா எப்ப நம்ம அது ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். அதனால நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நம்ம அடுத்த வீடியோ போடுவோம்ல, ஏன்னா இப்போ இன்னும் 1 வீக்ல திருப்பி ஒரு ஸ்டாக் வருது. அந்த சிந்தட்டிக் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். 400 ரேஞ்சில் வரும். அதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு மெட்டாலிக் எல்லாமே வருது. வரும்போது அந்த வீடியோ போடும்போது நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாமா, காலேஜ் பசங்க பண்ணிடலாம். ஓகே, சூப்பர்ண்ணே. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஆக்ரா ஷூஸும் சரி, மற்ற கடைங்களும் சரி, நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். பியூரா லெதருக்கு கம்ப்ளீட் வாரண்டி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கடை மட்டும்தான். உறிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் வந்து மாற்றிக்கலாம். பெல்ட்டாக இருக்கட்டும், வாலெட்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், உறிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதை தாண்டி ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்த ஷூஸ் எல்லாமே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கேஷ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்து சேர்ந்துடும். அதுக்கு அடுத்து சீக்கிரமாக அப்டேட்ஸ் வேணும், புதுசாக வந்ததெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆக்ரா ஷூஸ் _83 அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்